ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் காலேஜில் ப்ராஜெக்ட்காக அவனை லேப்டாப் வச்சு ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் இப்போ எனக்கு அது வந்து மோர் தென் 30,000 வருது அப்படின்னு சொன்னால் பிலீவ் மீ, நம்புங்க, தட்ஸ் ட்ரூ. இந்த வீடியோவில் நான் ஜாப் போயிட்டு சைடில் என்ன பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், அது எப்படி நான் சோலோவாக ஸ்டார்ட் பண்ணேன், அது என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ பேர் எனக்கு ஒர்க் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ்லேருந்து என்னெல்லாம் லேர்ன் பண்ணேன் அப்படின்னு கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் பற்றின இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மேபி என் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு எது தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு தாட் வரலாம். ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் கிளாரிஃபை தட் ஆஸ் வெல். இன்கேஸ் நீங்கள் ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களோ, இல்லை அப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருந்து அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னா அது மணி போடணும்னு சொல்லி அந்த பிஸ்னஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு இன்சைட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அதில் என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தௌஃபீக் உங்களுக்காக இம்ப்ரூவ் பண்ணுற கண்டென்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்லோட் பண்ணவும் போகிறேன். உங்களுக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ லைக் பண்ணுறதோ சின்ன ஒர்க் தான். பட் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுங்க. ஸோ அன்பாக பார்த்து லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் உங்கள் மொபைலில் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக பாருங்க. வித்தவுட் ரெடி ஃபார் த டிலே ஆரம்பிக்கலாங்களா? First, I want to say what kind of business I'm running and how I'm making money from that. Let's imagine the few days வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட பர்த்டே வருது. அந்த பர்த்டே வந்து அவங்க லைஃப்பில் மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன கொடுக்கலாம், எந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தா சர்ப்ரைஸ் ஆவாங்க, அந்த என்ன மாதிரி கிஃப்ட் கொடுத்தா ஃபீல் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு தென் அவங்களுக்கு வந்து அப்பானா ரொம்ப பிடிக்கும். பட் வந்து இப்போ அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அவங்க கிட்ட சொன்னது வந்து அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களோட இமேஜ் ஒன்றும் அவங்க அப்பாவோட பழைய இமேஜ் ஒன்றும் அப்படியே அவங்ககிட்ட வாங்கி அதை அப்படியே எங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நானோ இல்லை எங்கள் டீமோ வந்து அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு இப்போ அவங்க வந்து அவங்க அப்பாவோட இருந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இமேஜினரி ஆர்ட் மாதிரி பண்ணி கொடுப்போமே. அது அப்படியே அவங்க கிட்ட போய் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக they will be happy. ஸோ இப்போ வந்து நான் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தி ஆர்ட் 360 அப்படிங்கிறது வந்து ஒரு கிஃப்ட் செல்லிங் பிளாட்ஃபார்ம் மாதிரிங்க. அது வந்து மொபைல் பேக் கேஸ் இருக்குது, சிலிகான் கேஸ் இருக்குது, ஃப்ரேம்ஸ் இருக்குது, மொசைக் ஆர்ட் இருக்குது, டிஜிட்டல் ஆர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. பட் அது மெயினாக வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆர்ட் ஒர்க்ஸ் தான் மெயின் ஃபோக்கஸாக பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட், ஹவ் ஐ ஸ்டார்டட். அப்படியே ஒரு 5 years முன்னாடி போனால் வெயிட் ரொம்ப லென்த்தி ஸ்டோரிலாம் இல்லை, சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன். 2019 ஸ்டார்டிங்கில் நமக்கு தான் ஃபோட்டோஷாப் நல்லா வருமேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் சேர்ந்து காம்ரேட்.lamனு சொல்லிட்டு ஒரு ப்ளாட் வச்சோங்க. ஸோ அதுவுமே வந்து இதே கான்செப்ட் தான். லைக் இது மாதிரி கிஃப்ட் செல் பண்ணுவோம், அந்த ஃப்ரேம் செல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் தான் பண்ணி ஆரம்பிச்சோம். பட் அது ஒரு சில பர்சனல் ரீசனால அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சுங்க. தென் அப்படியே 2020 ஸ்டார்டிங்கில் காலேஜ் கேம்பஸ்லேயே வந்து சிடிஎஸில் பிளேஸ் ஆகிட்டேன். சரி ஓகே, கால் லெட்டர் வந்துடும், அப்படியே ஆஃபீஸ் போயிடுவோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு. பட் நானும் வெயிட் பண்ணுறேன். டேஸ் அப்படியே வீக் அப்படியே மந்த் ஆகுது. சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி சும்மா தான் இருக்கும், நமக்கு தான் ஃபோட்டோஷாப் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் மட்டும் மெயின் பிளாட்ஃபார்ம் வச்சு ஆரம்பிச்ச பிஸ்னஸ் தான் இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். தேர்ட், வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுனால என்னெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ சொல்கிறேன். இன்கேஸ் ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறதா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ கீப் வாட்சிங். நம்பர் 1, மேக்கிங் மணி ஆன்லைன் இஸ் ஆல்சோ பாசிபிள். சீரியஸ்லி முன்னாடிலாம் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு ஆஃபீஸ் பிடிச்சி அந்த ஆஃபீஸில் வந்து 10 சிஸ்டமோ வச்சு அதுக்குன்னு ஒரு 10 பேர் 5 பேரை வந்து வேலைக்கு எடுத்து தென் அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது போஸ்டர்ஸ் மாதிரி அடிச்சு நியூஸ் பேப்பர்லேயே ஒரு டேரெக்டாக கொண்டு போய் கொடுத்தோ அந்த மாதிரி தான் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டு இருந்தாங்க. பட் இந்த பிஸ்னஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும், இப்படி பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நினைக்காம ஜஸ்ட் நம்மகிட்ட ஒரு மொபைலும் இன்டர்நெட்டும் இருந்தாலே போதும், நம்மளாலே வந்து ஆன்லைனில் மணி கைப் பண்ண சொல்லி தெரிஞ்சதுங்க. இன்கேஸ் ஆன்லைனில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் கஷ்டம், அதெல்லாம் முடியாதுன்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா இல்லை, அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் என்ன மட்டும் சொல்லுங்க, இங்கே நிறைய பேர் வந்து ஆன்லைன் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி க்ரோஸ் கணக்கு அர்ன் பண்ணிருக்காங்க. நம்பர் 2, மார்க்கெட்டிங். இப்போ நான் முன்னாடி ஒரு அப்பா போன சீட் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து உங்கள் கண்ணுக்கு நான் பட்டா மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் என்ன மாதிரிலாம் கிஃப்ட் தேடுறாங்களோ ஸோ அவங்களோட இன்ஸ்டா ஃபீல்டில் வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ் போக வைக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக என் சைட்லேருந்து மார்க்கெட்டிங் பண்ணுங்க. ஸோ அப்படி மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டும்தான் பீப்புளுக்கு தேவைப்படும் போது என்னோட பேஜை காட்டி அவங்ககிட்ட இருந்து ஆர்டர் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணணும், என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரிலாம் பண்ணாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதுலேருந்து நமக்கு ஆர்டர் எடுத்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது வந்து மார்க்கெட்டிங் சம்மந்தமாக எல்லாமே லேர்ன் பண்ணி தென் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக கற்றுக்கிட்டேன். நம்பர் 3, கஸ்டமர் ஹேண்ட்லிங். இப்போ நான் மார்க்கெட்டிங் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி எல்லா பீப்புளும் ரீச் பண்ணதுக்கப்புறம் என்னோட இன்ஸ்டா டிஎப்ல வந்து நிறைய மெசேஜ் இருக்குங்க. அதில் ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, இன்னொரு கஸ்டமர் வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசுவாங்க, ஒரு சில கஸ்டமர் பேசவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வர ஒவ்வொரு மெசேஜுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெசேஜாக இருக்குங்க. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இனிஷியல் ஸ்டேஜ்லாம் எப்படி பேசணும், எப்படி பேசி ஆர்டர் எடுக்கணும், எப்படி பேசினா வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, எப்படி பேசினா ட்ரஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாமல் நான் பாட்டுக்கு முடிச்சுட்டு இருந்தேன்.
தென் அப்படியே ஒவ்வொரு பீப்புளாக ஹேண்டில் தென் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இப்படி தான் இருப்பாங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எப்படி பீப்புள் ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு ஸ்கில்லும் வந்துச்சு. 4 ஹேண்ட்லிங் பிஸ்னஸ். முன்னாடிலாம் பிஸ்னஸ் தான் என்ன, பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறாங்க, பிஸ்னஸில் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாமல் இருந்தாங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் 9 to 5 ஜாப்ல வந்து ஃபிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் பிஸ்னஸ் எடுத்து பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிறது மைண்ட் வச்சுட்டு வாங்க. நீங்கள் ஒர்க் போகிறீங்க அப்படின்னா ஷார்ப்பாக 9க்கு ஒரு லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா 5 கரெக்டாக லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாங்க. அதுக்கப்புறம் உங்கள் டைம் நீங்கள் ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரீயாக இருந்துட்டு போகலாம். பட் அதை அப்படியே நினச்சிட்டு பிஸ்னஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அது நடக்காதுங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸில் வந்து 9 to 5 பார்க்க முடியாது. நீங்கள் எப்போ எதிர்க்கிறீங்களோ அதுக்கு ஸ்டார்ட் பண்ணி எப்போ தூங்க போகிறீங்களோ அப்போ வரைக்கும் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் ஐடி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ரோல் கொடுத்துருப்பாங்க. லைக் டெவலப்பரோ, டிசைனரோ, இல்லை மார்க்கெட்டரோ, அந்த மாதிரி நிறைய ரோல் கொடுத்துருப்பாங்க இல்லையா. பட் அப்படியே பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஆர் த டிசைனர், யூ ஆர் த டெவலப்பர், யூ ஆர் த மார்க்கெட்டர், யூ ஆர் த ஹெச்ஆர், யூ ஆர் தன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி நீங்கள் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் ஹையர் பண்ணி உங்களுக்கு சேலரி கொடுக்குற அளவுக்குலாம் உங்ககிட்ட மணி வராது. ஸோ உங்களுக்கு மணி வர வரைக்குமாவது நீங்கள் எல்லாத்தையும் நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அப்படியே வாங்க. நம்பர் 5 பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து எடுத்ததும் ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய ஆர்டர்ஸ் அப்படியே குவியில்லைங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஹீரோ ஃபோட்டோ, ஹீரோயினோட ஃபோட்டோ அதெல்லாம் வந்து ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ணி அதை அப்படியே இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டு வந்து அப்படியே பல மாதம் போச்சுங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 3.5 to 4 months வரைக்கும் எந்த ஒரு ஆர்டருமே வரலைங்க. பட் நான் என் சைட்லேருந்து என்னடா ஒரு ஆர்டருமே வரலையே, நம்ம கூட சும்மா போட்டிருக்கோம்னு டிமோட்டிவேட் ஆகாமல் ஜஸ்ட் நம்ம வந்து போடுவோம், வருதோ இல்லையே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படியே போட்டுகிட்டே வந்தேங்க. தென் அப்படியே கொஞ்சமாக ஆர்டர் வர ஸ்டார்ட் ஆச்சு. இன்கேஸ் நான் வந்து ஆர்டர் வரலையேன்னு சொல்லி குட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ இன்கேஸ் நீங்களும் வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் மொபைல் வச்சுட்டு லேப்டாப் வச்சுட்டு ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அது என்னால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சு 4 பேர் எனக்காக பார்ட் டைம் ஒர்க் பண்ணுற அளவுக்கு வர வைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மனசு வச்சு அவங்களாலேயும் முடியும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாங்க. அது வந்து பர்டிகுலர் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். தென் அது வந்து பீப்புளுக்கு பிடிக்குமா, அது நீட் இருக்குமான்னு பாருங்கள். தென் அப்படியே மானிட்டைஸ் பண்ணி பிஸ்னஸாக மாற்றணும். அண்ட் அப்படி பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் அதுலேருந்து வந்து பீப்புளுக்கு கண்டிப்பாக நீட் இருக்க மாதிரி பண்ணுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு மணியும் கிடைக்கும், கூடவே அதுலேருந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு அப்படி தானே, என்னை போலவே நீங்களும் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கும் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன பிஸ்னஸ் சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தி ஆர்ட் 360 லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அதெல்லாம் பண்ணி விடுங்க. அண்ட் எப்போ சொல்கிற மாதிரி stay healthy, be happy, the world is yours. Just do what excites you. Bye.